கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அன்பு தொல்லை என்றால் என்ன ஃபஸ்ட்டு, அப்புறமா உண்மையான அன்பு தொல்லை கொடுக்கும். முதல்ல இங்கே யாருக்கும் அன்புன்னா தெரியாது. ஆனால் நம்ம திரும்ப கூட தலைப்பில் பேசலாம், அன்பு கொண்டு அடைக்கும் தாழ்மை தலைப்பாக கூட பேசலாம். அன்பை எத்தனை வருஷம் பேசினாலும் யாருக்கும் புரிய போகிறதில்லை. ரொம்ப ரொம்ப கோட்லாம் போட்டு ரொம்ப சின்ன பையனா 2006 போர்டு வச்சுலாம் சொல்லிடுறேன், அன்பிலார் அப்படின்லாம் அந்த கதை திருக்குறள்லாம் சொல்லிக்கிறேன். அன்பு தொல்லை, அன்பும் தொல்லையும் சேரவே சேராது, அன்பும் தொல்லையும் சேராது. இந்த அறியாத முட்டாளுங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முட்டாள் நமக்கு செஞ்ச உதவி என்ன நினச்சினாங்க, அன்பு தொல்லைன்ட்டானுங்க. இன்னும் கொஞ்சம் வச்சுங்க, சிக்கன் கண்ட்ரி சிக்கன், நாட்டுக்கோழியா கண்ட்ரி சிக்கனா? கண்ட்ரி சிக்கனா நாட்டுக்கோழியாங்க? கண்ட்ரி சிக்கனா நாட்டுக்கோழியா? ரெண்டும் ஒன்று தான். அது இங்கிலீஷ், இது தமிழ், மொழி தான் மாட்டுக்குது. வச்சுங்க. பாயாசம் நிறைய சாப்பிட்ணுன்றதுக்காக 10 வெரைட்டி செஞ்சு பெருமையாக நமக்கு இருக்கும். ஆல்மா பார்த்தா எல்லாம் பிரிச்சில் இருக்கும். நம்ம பேருக்கு 4 நாளாக ஊற்றின்னு இருப்பாங்க புதுசு. நம்ம விருந்துக்கு போயிருப்போம், என்ன பண்ணுவாங்க, எல்லா ஐட்டமும் செஞ்சுருவாங்க. அவன் அதில் கொஞ்சம் எடுத்துருப்பான். இந்த போகிறனாச்சும் சொல்லணும், எங்கள் வீட்டில் ஒரு குழம்பு ஒரு சோறு தான், என்ன மாதிரி இது ஏன் அது மாதிரிலாம் நிறைய செய்கிறனாச்சும் சொல்லணும்ல. அதுவும் சொல்ல மாட்டான். பெரிய சாமியாரில் இவர் ரசம் இல்லாமல் படாதுன்னுவான், வேணுன்னே சுத்தண்ணி ஊற்றி வர காட்டுவான். அப்படி நம்ம அந்த வீட்டில் ரசம் செய்யலைன்னா கொஞ்சம் சுட தண்ணி இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் சாப்பாட்டில் சுத்தண்ணி ஊற்றி சாப்பிடுவான். ஏன் அவர் பெரிய பப்பு, அவர் ஆல்மா டியூன் பாஸில் என்னடா இருந்துருவாருன்னா பிடிச்சி போன தைரியம் எடுத்து போயிருப்பார். இந்த மாதிரி சீன்லாம் நான் பார்த்துக்கிறேன், நேரடியாக பார்த்துவேன். பேர் சொல்லி சொல்ல முடியும் என்னால், எதுக்கு ஆபத்து, அவனுக்கு பாவம், கேட்கறவனுக்கு புரியும்ல, நம்மள தான் சொல்கிறான் இருந்தாலுன்ட்டு. இந்த மாதிரி தமாசாக இருப்பானுங்க. கேள்வின்னா அன்பு, இது அன்பு தொல்லையா? இது கொஞ்சம் ரசம் சாப்பிடுங்க, கொஞ்சம் சாம்பார் சாப்பிடுங்க, கொஞ்சம் தயிர் சாப்பிடுங்க, அன்பு தொல்லையா? அவங்க என்ன நினைக்கிறாங்க, நிறைய சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. இதில் அன்பு எங்கே வந்தது? ஆணவம் தான் வந்தது, திமிரு. என்னை விட உனக்கு நல்லா சோறு போட்டவங்க இல்லைன்ற திமிரு தான் நடக்குதே தவிர அங்கே அன்பாக இருக்குதே. அன்புனா எல்லாத்தையும் வச்சு இஷ்டமாக சாப்பிட்றான்னு சொன்னா தானே அன்பு. நீனாச்சும் அன்பாக இருப்பேன்னு நினைக்கிற, நீனாச்சா ஏமா இவ்வளோ செஞ்சு, நீ எவ்வளோ செஞ்சு எனக்கு என்ன வந்தது? நான் எப்பவுமே என்ன தான் சாப்பிடுவேன், ஒரு குழம்பு ஒரு கூட்டு ஒரு பொரியல் தான் எனக்கு சாப்பிட்டு வருவேன் நினைக்கிற. சனி உனக்கிட்டேயும் அன்பு இல்லை, போட்டோக்கிட்டேயா. இப்போ சொல்கிறது என்னன்னா அன்பு தொல்லைன்ட்டு, இவனுக்கு தொல்லை. ஈஸி தானே, ரொம்ப ஈஸி. ஏமா இவ்வளோ செஞ்சேன், நீ எவ்வளோனா செஞ்சு போனுங்கன்னா வந்தேன். வீட்டில் இப்படிலாம் செஞ்சுக்கிறாங்களா சொம்மனா? எதுவும் மாப்பிள்ளை வந்தான்றதுக்காக பறக்குது நடக்குது போகிறதுன்னு ஒரு 3 நாளைக்கு அது போடுவானுங்க. எப்போ பார்த்தாலும் மெயின் கோர்ஸு, சைட் கோர்ஸு, அப்பிடைசர் இப்படிலாம் சாப்பிடுவேன் என்ன? அப்படிலாம் சாப்பிடுவேன் என்ன? ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸ் போனாக்கா 3 இருக்கும். முதல்ல அப்பிடைசர் இருக்கும், அல்மா மெயின் கோர்ஸ் இருக்கும், அல்மா டிசர்ட் இருக்கும். சர்க்கரை இது சாக்லேட்டு காஃபி இப்படி தானே. நல்லா சாம்பார் சாதம் சாப்பிட்டு ஒரு ஸ்பூனு சக்கரை சாப்பிட்டு வரக்கூடாதா? இல்லை, முதல்ல ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு சோறு சாப்பிட்டு ஒரு சாக்லேட் ஒரு சக்கரை போட்டு முடிச்சிக்கலாம் தானே கதையை. வெத்தலைப்பாக்கு கூட சாப்பிட்றதுலாம் எப்போ? நம்ம சாப்பாட்டு ஒரு வைபவமாக தான் பண்ணுறோம், இல்லைன்னா சொல்ல. கூட்டு ரசம் பொரியல்லாம் வச்சு நல்லா தான் இருக்குது, இல்லைன்னும் சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு பொங்கல் தராங்க, சாம்பார் தராங்க, சட்னி தராங்க, கேட்க வேண்டியது தானே. சட்னி சாம்பார் வேறு எதனா இந்த வடை இதெல்லாம் இதை தான் நான் பொங்கல் சாப்பிடுன்னு சொல்லுவேன். போடான்ருவாங்க, அப்படி தானே. சாப்பிட்டா சாப்பிட்டு என்ன பண்ணேன் சொல்லுவாங்களே, நான் சொல்லுவேன். நீங்கள் அந்த மாதிரி கேட்க மாட்டீங்க, கேட்டால் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் கட்டாயமாக சாப்பிட சொன்ன மாதிரி இது. கொடுக்கறது அன்பா, வாங்குறதும் அன்பா இருந்தால் இங்கே தொல்லை வரான். வாங்குறவங்ககிட்டயும் அன்பு இல்லை, கொடுக்குறவங்ககிட்டயும் அன்பு இல்லை. அன்பு இல்லை, அன்பாகிறதா சொல்லிக்கணும். அதனால் என்ன சொல்கிறானுங்க, உங்கள் அன்பு தொல்லையை என்னால் தாங்க முடியல. ஏன் தாங்க முடியாது?
நான் அது நீங்கள் அன்பு தொல்லைன்னு சிங்கப்பூரில் போட்டாங்க, ஃபோன் பண்ணுறேன் போலீஸ்க்குனாரு. அது மாதிரி தான் கதவு தந்து விட்டாங்க என்ன. இது அன்பு தொல்லை இல்லை, அறியாமல் அடுத்தவங்களை மயக்கிறதுக்காக செய்கிற வேலை, தில்லாலங்கடித்தனம். இது பேர் என்ன கிடையாது, அன்பு கிடையாது. அன்புன்னா என்னன்னா எல்லை இல்லாதது, கவலை இல்லாதது, வரையறுத்தல் இல்லாதது, முடிவு இல்லாதது. அது மாதிரி ஒரு அன்பானவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும், அதுக்கு அன்பு இருக்கணும். இல்லைன்னா சாத்தியமே இல்லை. நீங்கள் ஒரு தாழ் போட்டு வச்சுக்கிறீங்க ஒழுக்கன்ற பேரில். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு மகானை ஃபாலோ பண்ணுறாரு, வீட்டுக்கு வந்தவொடனே பீஃப் சாப்பிடுங்கன்னா என்ன பண்ணுவார், மூஞ்செல்லாம் சுருங்கி போய் வெறுப்பாயிடுவார். ஏன் சாமியார் வீட்டில் சாப்பிட வரலான்னு பார்த்தா என்னான்ட்டு. நான் ஒரு சாமியார் ஒரு வீட்டுக்கு போய்க்கிறேன், எதிர் வீட்டிலேருந்து அவங்க வீட்டில் கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் சைவம் தான் செஞ்சுக்கிறீங்களா ஒரு வாரமா, ஏன் அந்த தாடிகார் வந்துடுறாரு சாமியாருன்ட்டு. இல்லை அவர் எல்லாம் சாப்பிடுவார். அந்த அம்மா எல்லாம் சாப்பிட்றது எப்படி சாமியாராக இருப்பார். அவங்க ஒரு பயம் ஏற்படுது இல்லை, உங்களுக்கு பழக்கி வச்சுக்கிறாங்க. பழக்கப்பட்ட விலங்கோட பண்பு பேர் அன்பு கிடையாது. ஒரு பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகிட்ட இருக்கிற பண்பு என்ன கிடையாது, அன்பு கிடையாது. எமோஷ்னல் அண்ட் ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் வந்து ரீசன் கிடையாது. அப்படி தானே. சாப்பிடுன்னு அன்பாக சொல்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் என்ன இல்லை, சாப்பிட்றவரும் அன்பாக இல்லை, கூச்சப்பட்டே தான் சாப்பிட்றாரு. நாசுக்காக சாப்பிட்றாரு, இல்லை கூச்சப்பட்டு சாப்பிட்றாரு, இல்லை வச்சுட்டாங்களேன்னு சாப்பிட்றாரு, இல்லைன்னா மரியாதைக்காக சாப்பிட்டுக்கிறாரு, இல்லை நடிக்கிறாரு. நாங்கள் இப்படிலாம் இல்லை, நாம சாப்பிட மாட்டோம். உண்மை அப்படி கிடையாது. அப்படி தானே. நீங்கள் எங்கேயோ போய் நீங்கள் வெறும் டீ சாப்பிட்டு போனதில்லை, பட்டர் பிஸ்கட் டீ மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்ததில்லை. எப்பேற்பட்ட மயிர் பிடிக்கி பெரிய பணக்காரன் இருந்தாக்கா என்ன பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க. டாக்டர்கிட்ட போனோன்னு இதெல்லாம் சாப்பிடாரான்னு என்ன பண்ணுவேன், சாப்பிட்டேன்டா. பாவக்காய் ஜூஸ் குடிக்கிற காலங்கத்தால் அருக்கம்பல் ஜூஸ் குடினா கூட குடிக்கிற மாடு ஆடு ஆகிட்டே இல்லையா நீ. சும்மா அன்பு தொல்லையெல்லாம் தராது. 2 பேர்கிட்ட ஒருத்தர்கிட்ட அன்பு இருந்தால் கூட தொல்லைப்பட முடியாது. அவர் அன்பு தொல்லைன்னே சொல்ல மாட்டேன், அறியாமையில் பேசுகிறான்னு சொல்ல மாட்டேன். முட்டாள் அவன் எனக்கு இஷ்டத்துக்கு போடுறான்னு சொல்லணுமா, அன்பாந்தான்னு சொல்லணுமா. சிங்கப்பூரில் என்னை பூட்டிட்டு சோறு போட்டான்னா அன்பானவனா அவன், அன்பானவனாயா அவர். அப்போ இங்கே நான் வந்து திரும்ப அவன்கிட்ட நான் பிச்சை எடுக்கணும், யாசம் கேட்கணும். நான் திரும்ப சிங்கப்பூர் போனால் அவன் சோறு போனேன், அதுக்காக நான் என்ன சொல்லணும் அவனை. அப்படி அன்பு தொல்லை என்னால் தாங்க முடியலன்னு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறதானே, உன் வீட்டுக்கு வரமாட்டேன்டான்னு இங்கேயே சொல்லி வைக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவான். பீஃப் சாப்பிடணுன்னு பீஃப் இவ்வளோ செஞ்சு வச்சா சாப்பிட முடியும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு. வடை இட்லி தோசை பூரின்னுவானுங்க. அந்த வடை எந்த இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மினி இட்லி விற்பானுங்க, இந்த மினி டிஃபன் சொல்லி விற்கிறானுங்களா ஹோட்டல்லாம் பார்த்துக்கிறீங்களா. தோசை இட்லியெல்லாம் அந்த தோசை எந்த இருக்கணும், இட்லி சைஸில் இருக்கும், பார்த்துக்கிறீங்களா. எல்லாம் ஃப்ராடு கம்பெனிங்க. அன்பெல்லாம் யாருக்கும் இல்லை. அதெல்லாம் அந்த காலத்தோடு போயிடுச்சு. வாய் நிறைய பேசி மனசார பேசி அன்பாக செஞ்சதெல்லாம் அந்த டேக்ஸாவில் கையை உள்ளே விட்டு கஞ்ச ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றி ஊறுகாய் பக்கத்தில் எடுத்து வச்சு துண்ணு. என்ன பண்ணேன், சாப்பிடு கிடையாது, துண்ணியா வயிறார துண்ணு. அந்த வார்த்தையே தமிழ்லேயே இருக்காது, எங்கே போனாலும் அகரையில் இருக்கும் துண்ணுன்ற வார்த்தை. குந்திக்கோ, நல்லா குந்தினுக்கிறியா, அது போயிடுச்சு. அதுதான் அன்பு. அதுதான் என்ன அன்பு. இங்கே சாராய காலில் மட்டும்தான் இருக்குது. அது என்ன பண்ணுறது, நாய் நின்றுங்குது, சுட்டாக குடிச்சுங்குது, வாடகை கூட கூட்டு போய் ஒரு கட்டிங் கொடுக்குது, யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆமாம், முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனு கூட போய் சைடிஷ் சாதாரணமாக கேட்டு வாங்கிப்பான். ஒரு முறுக்கு கொடுக்குறீங்களா, அங்கே தான் அன்பு. இது அவன் பாதி கட்சி என்ன பண்ணுவான். எங்கடா அன்பு, சொம்மன தொல்லை. ஆமாம், அன்பு தொல்லை தருமாண்ணா, அன்பாகவே இல்லை. அன்புன்னா என்ன இருக்கலாம், மனம் விட்டு பேசலாம். ஏன் நான் பேசுகிறேன்ல, அதான் அன்பு. உனக்கு புரியணும், அதான் எனக்கு வேலை. நான் பெரிய ஆள் நல்லவன் சொல்கிறத இங்கே வந்து உட்காந்துங்கிறேன். பேசுகிறது எதுக்கு, ஒரு கேள்வி கேட்ட பதில் என்ன ஆகுனா புரிய வைக்கணும். அது பேர் தான் என்ன அன்பு. ஒருத்தர் சாப்பிட்ணும், அவ்வளோதானே. சாப்பிட்ணுமா, நான் என் பெருமையெல்லாம் காட்டணுமா. இது நல்லா இருக்கும் பாருங்கள், கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். கடலைப்பருப்புக்கு எனக்கு ரொம்ப தூரம் நீ சொல்ல முடியும். நான் சொல்லுவேன், கோஸில் கடலைப்பருப்பாக போட்ட பிடிக்காதுன்னுவேன். அந்த நாகரிகமாக பேசுகிறீங்கல்ல, அங்கே உங்களுக்கு அன்பு தான் என்ன.
அன்பு இருக்குதா என்ன? அந்த புடவையிலே தான் எல்லாத்தையும் துவைச்சா, அந்த தட்டியும் அதில் தான் துவைச்சா. சாப்பிட்டீங்கல்ல, அதான் அன்பு. ஏன் எல்லாத்துலேயும் டிஎன்ஏ இருக்குது. இங்கேருந்து மலைவாய் வரைக்கும் சாலிவா தான், கை வழியாக கால் வழியாக மூளை வழியாக எல்லாத்துலேயும் போயிருக்கோம். சுத்தணும் ஒன்று, பூதலங்கள் யாவும் எச்சில். அப்படி தானே? வாழ தெரியலையே, வாழ்க்கையை வாழலையே, பாவம் இல்லை. மனுஷனுக்கு அன்புலாம் தெரியாது, மனுஷனுக்கு அன்பு தெரியாது. அதனால் அன்புள்ளவன் தொல்லை பண்ண மாட்டான், தொல்லை பண்ணாலும் தொல்லையெல்லாம் அடைய மாட்டான். அன்பானவன் அன்பு தொல்லைன்னு சொல்லவே மாட்டான், அசிங்கன்னுவான், ஆணவத்தில் பண்ணுங்கிறான்னுவான். அன்பா இது வணக்கம் பண்ணி இருப்பான். பார்த்தீங்களா சில பேர்லாம் வணக்கம் பண்ணுற வரைக்கும் விடுறது இல்லைன்ட்டு. இது பேர் அன்பா? இது நான் தான், எனக்கு தான், நான் சொல்கிறது தான் நீ செய்யணும், இதெல்லாம் அன்பா? இதெல்லாம் சுதந்திரம் கொடுக்காத யாரும் என்ன இல்லை அன்பானவங்க, இல்லவே இல்லை. அதனால் அன்பு தொல்லை பண்ணுமா? ஆணவம் தான் என்ன பண்ணா? தொல்லை பண்ணும். அன்புன்றதுனால தான் ஏன் 4 வாரமாக வரல, இப்போ ஏன் வந்து திட்டி அனுப்பிச்சிட்றேன்? யார் இஷ்டம்? என்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தான் அன்பு. நீங்கள் காலில் விழ, அதனால் நான் உன்னை வந்து கட்டி பிடிக்க மாட்டேன், நீ என்னோட வராத சொல்லுவேன்னா என்ன? நீ அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கூட போகலாம், என்ன பிரச்சனை எனக்கு? புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? உன் வேலை என்னவோ, உனக்கு என்னவோ டைம் இருக்குதோ, உன்னால் வர முடியலாம், வர முடியாமல் போகலாம். வாரம் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டவன் வேலை, வாரம் இங்கே வந்து உட்காந்தாலும் தப்பு இல்லை. ஏன்? ரெண்டுமே யாருதே? வாழ்க்கை உந்து சம்பாதிக்கணும், பொண்டாட்டி பிள்ளையோடு இருக்கணும், குடும்பம் நடத்தணும். நீ எவ்வளோ வேலை இருக்குது உனக்கு? நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான்? எது நல்லா இருக்குதோ அதை சாப்பிடுன்னு சொல்லணும். அதானே? இதை சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு கட்டாயப்படுத்துறது இல்லை. அன்பு என்ன பண்ணாது? தொல்லை பண்ணாது. அது வந்து விட்டு கொடுத்துடக்கூடாதுன்ற பயத்தில் பண்ணுறது பேர் அன்பா? இது வெளியே போய் சாப்பிட்டு போகிறான்றதுக்காக பொண்டாட்டி நிறைய சோறு போட்டு அமுச்சிடுவாள், அது பேர் அன்பா? ஏன்? படத்தெல்லாம் பார்த்து கெட்டு விட்டால. அவன் எப்போ பார்த்தாலும் பிளேயிங் கார்டில் இது செக்ஸாக தான் படம் பார்த்துங்கிறான்றதுக்காக வேண்டி சின்ன ட்ரெஸ் போட்டுன்னு வந்து நிற்கிறது பேர் அன்பா? சின்ன ட்ரெஸ்ஸும் போட்டுன்னு வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது என்னவா இருக்கக்கூடாது? புரியுதா? கட்டாயத்தின் பேரில் பண்ணும்போது அது பேர் என்ன இல்லை? அன்பானவங்க கட்டாயப்படுத்துவாங்களா என்ன? தொல்லை பண்ணுவாங்களா என்ன? அதனால் அன்பெல்லாம் தொல்லை பண்ணாது, தொல்லை பண்ணவும் விடாது. முதல்ல உன் மேலே அன்பாரு, உன்னை யாரும் தொல்லை பற்றாமல் இருக்கட்டும். ஆணவத்தெல்லாம் அன்புன்னு சொல்லி பொய் சொல்லி நிற்காத. சில பேர் ஆணவத்தில் கொடுப்பான். இயேசுநாதர் சொல்லிக்கிறாரு ஒரு இடத்துல, ஒரு பெரிய மூதாட்டி ஏதோ ஒரு காசு ஏதோ ஒன்று போடும் காணிக்கையில், நீங்கள்லாம் கொடுத்த காசை விட இதுதான் விசேஷமானது அப்படின்னு சொல்கிறீங்க. சில பேர் திருமூரில் நிறைய செய்வான், அது அன்பாவமா என்ன? ஒரு வேர்க்கடலை வாங்கி கொடுக்குறானே எனக்கு, அது ஒன்றா தான். அப்படி தானே? அவளை எடுத்துன்னு போன கதையெல்லாம் பச்சிக்கிறோம் நம்ம இல்லை. அதனால் பெருசாலாம் செஞ்சான், சின்னதாக செஞ்சான் இல்லை, எப்படி செஞ்சான்றது தான். முப்பழமோடு பாலன்னும் முகம் கசிந்திடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே. அந்த மாதிரிலாம் கேட்டு வந்துக்கிறோம். தமிழ் படிச்சிட்ட பேருக்கு அன்பு தொலைலாம் பண்ண முடியாது. நீங்கள் தமிழ் படிக்கலை, படித்தா என்ன ஆகிடுவீங்க? அன்பாயிடுவீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.